அத்தியாயம் 36. இந்த காலத்தில் 100-200 ரூபாயை நம்பி கடனாக கொடுக்க யோசிப்பவர்களுக்கு மத்தியில் 10 லட்சம் ரூபாயை எப்படி பிரட்டுவது, எங்கு செல்வது, யாரிடம் பணம் கேட்பது என்று ஒன்றும் புரியாத நிலையில் திக்பிரமை படித்ததைப் போல சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தவளுக்கு சட்டென விஷாலின் ஞாபகம் வந்தது. காவலாளி ஒருவர் சுவாதியின் கைப்பையை கொடுத்திருக்க அதிலிருந்து போனை எடுத்த கவி விஷாலுக்கு அழைத்தாள். அவசரத்தில் கரம் நடுங்க. ஹலோ விஷால், இங்க இங்க சுவாதிக்கு அவள் சொல்லும் போதே. ஹலோ, யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பக்கத்தில் இருந்து பழக்கப்படாத பெண் குரல் பேசியது. இது விஷால் நம்பர் தானே? நான் அவன்கிட்ட அவசரமாக பேசணும், கொஞ்சம் ஃபோனை கொடுக்கல என்றாள் கெஞ்சும் குரலில். ஓ, நீ அந்த தம்பியை கேட்டு ஃபோனு போட்டிருக்கியா? அவனும் அவன் அம்மாவும் பிஸ்னஸில் அதிக நஷ்டமாக போச்சுன்னு வீடு, ஃபோனு, காரு, பைக்கு, போட்டிருந்த நகைன்னு இப்படி எல்லாத்தையும் கிடைச்ச காசுக்கு விற்றுட்டு ஊரை விட்டே போயிட்டாங்கம்மா. அப்படி விற்றதில் கிடைச்ச ஃபோனு தான் இது என்றதும் கிடைத்த சிறு நம்பிக்கையும் விட்டு போக அவர்களுக்கு என்னானது என்ற கவலையும் சேர்ந்து ஒட்டி கொண்டது. யாதவின் எண்ணமும் வராமல் இல்லை, கூடவே ஆத்மியின் ஞாபகம் வந்துவிட்டது. ஏற்கனவே அவனை ஏமாற்றி அவன் பணத்தையும் சொத்தையும் பறிக்க வந்தவள் என்ற அபாண்டமான பழியை ஆத்வி சுமத்தியிருக்க இப்போது உண்மையாகவே அவனிடம் பணம் கேட்டால் வேறு வினையே வேண்டாம். உண்மையாகவே திருடி பட்டம் கட்டி இப்போது இருக்கும் நிலையை விட புரிந்து கொள்ளாமல் தன்னை காவல் நிலையத்தில் பிடித்து கொடுத்து விடுவான் என்ற பலவாறான சிந்தனைகளுடன் 2 அடி தூரம் கூட எழுந்து நடக்க முடியாத பலவீனமான நிலையில் எப்போது வேண்டுமானாலும் இதயம் வெடித்து இறந்து விடுவது போன்ற வேதனையில் முக்குளித்து கண்ணீர் விட்டு அமர்ந்திருந்தாள் கவி. என்னங்க, ஏன் கவி 2 நாளா வீட்டுக்கு வரல? நான் ஃபோன் போட்டா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஏதுன்னு உங்ககிட்ட எதுவும் சொன்னாளா என்றபடி மித்ரா கணவனுக்கு உணவை பரிமாறவும் ஆதியின் எதிரில் அமர்ந்து காலை உணவை உண்டு கொண்டு இருந்தவன் கரம் அப்படியே உண்ணாமல் நின்றுவிட்டது. தெரியல மித்து, கவி ஃபோன் தான் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கேன்னு நேற்று நைட்டு சுவாதிக்கு ட்ரை பண்ணேன். அதுவும் நாட் ரீச்சபிள். அதான் காலையில் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். இரு, இப்போ திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்று ஆதி உண்டு முடித்து சுவாதி எண்ணுக்கு அழைக்க அதுவும் நேற்றிலிருந்து சார்ஜ் போடாமல் அதன் உயிரை விட்டு விட்டது போலும் ஸ்விட்ச் ஆஃப் என்றே பதில் வந்தது. என்னாச்சு? இந்த 2 பொண்ணுங்களுக்கு ஃபோனை எடுக்காம என்ன பண்றாங்க? ஆதி யோசனையாக அமர்ந்திருக்க. என்னாச்சுங்க, அந்த பொண்ணு ஃபோன் எடுக்கலையா என்றால் கவலையாக. என்னன்னு தெரியல, லீவுனா முன்னாடியே எனக்கு ஃபோன் வந்துடும். 2 நாளாக என்னாச்சுன்னு தெரியலையே. ஆதி குழப்பமாக நெற்றியை தேய்த்து கொள்ள இங்கு ஆத்வியின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அடித்து கொண்டது. அன்று ஏதோ கோபத்தில் அவசரப்பட்டு கவியை பேசக்கூடாத வார்த்தைகள் பேசி காயப்படுத்தி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டது எத்தனை பெரிய தவறு என்று அவனுக்கு புரியாமல் இல்லை. இரவு முழுவதும் தூக்கம் தொலைந்து போனது அவள் நினைவில். முன்கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம நான் தான் அறிவு கட்டத்தனமா அவகிட்ட நடந்துக்கிட்டேனா? அவளுக்கு எங்க போச்சு புத்தி? எப்போதும் போல அவ பாட்டுக்கு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர வேண்டியதுதானே? கூறுகெட்ட மனம் நேற்று காலையில் இருந்தே அடித்து கொண்டுதான் இருக்கிறது. கூடவே அவள் விடுதிக்கு சென்றாவது கவியை பார்த்து பேசிவிட்டு வரலாம் என்றால் தலைக்கு மேல் வேலைகள் அவனை இழுத்து கொண்டது. சரி, இன்றாவது அவள் வருவாள் என்று எதிர்பார்த்திருக்க பெற்றோர் இருவரும் பேசிக்கொண்டதை கேட்டதும் மனம் பிசைந்தது. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கே தெரியலையா? பதட்டமாக மித்ரா கேட்கவும் சட்டன கோபம் வந்து அவளை முறைத்த ஆதி. எல்லாத்துக்கும் இப்படி டென்ஷன் ஆகி ஒரு அடியா படுத்துக்கலாம்னு நினைப்பில் இருக்கியாடி? எத்தனை தடவை சொல்றது எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாதுன்னு? இன்னும் இளம ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைப்போ? சினமாக எகிறவும் அதன் பிறகு மித்ரா வாய் திறக்கவில்லை என்றாலும் கவியை எண்ணி கவலையாகத்தான் இருந்தது. இருவரையும் மாறி மாறி பார்த்திருந்த ஆத்விக்கு அதற்கு மேல் உணவு இறங்கவில்லை. பாதி உணவில் இருந்து எழுந்த மகனை பார்த்த மித்ரா, ஆத்வி, ஏன் சாப்பிடாம எழுந்திருக்கிற? என்னாச்சு? சாப்பாடு பிடிக்கலையா? ஆதி திட்டி சிறிது நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் மகனிடம் பதறி ஓடிய மனைவியை என்ன செய்தால் தகும் என்ற எண்ணத்தில் பார்த்திருந்தான் ஆதி. இல்லம்மாம், பசிக்கல, நேரமாச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்றபடி அவன் வெளியே செல்ல போக காவலர்கள் இருவர் அவன் வீட்டு வாசலில் தயக்கமாக நின்றிருந்தனர். அவர்களை யோசனையாக பார்த்த ஆத்வி, என்ன இன்ஸ்பெக்டர், காலையில் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா என்றான். சரியாக. ஆமாம் சார், முக்கியமான விஷயந்தான்.
அதான் யாதவ் சாரை பார்த்துட்டு போக வந்தோம் என்றார் அவர். அவனையா? அவன் இப்போ ஊர்ல இல்லையே, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க என்றான் விரைப்பான குரலில். அது வந்து சார், யாதவ் சார் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை யாரோ கடத்திட்டு போய் ரேப் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த பொண்ணு அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி இருக்கும் போல இருக்கு. மாடியில் இருந்து தவறி விழுந்து இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கு சார். இதை பற்றி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் வந்தோம் என்றனர் பம்பிக்கொண்டு. என்ன சொல்றீங்க? யார் இப்படி ஒரு வேலையை பார்த்ததுன்னு கண்டுபிடிச்சிங்களா? சரியா எத்தனை மணிக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு? பாதிக்கப்பட்ட பொண்ணு இப்போ எப்படி இருக்கு? அந்த பொண்ணோட வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சிருக்காங்க? அடுக்கடுக்காக கேள்விகளை தொடுத்தான் ஆத்வி. இல்லை சார், அந்த ராஸ்கல் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எல்லா தடயத்தையும் அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டான். அவன் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த பொண்ணுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை சார். இங்கிருந்து 20 நிமிஷம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பெண்கள் விடுதலை தான் அந்த பொண்ணு தங்கி இருக்கு. காவலர் உரைக்க. 20 நிமிஷம் டிஸ்டன்ஸா? தனக்குள் முணுமுணுத்த ஆத்வி. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு பேரு? என்றான் தான் நினைப்பது போல் எதுவும் தவறாக நடந்திருக்க கூடாது என்ற எண்ணத்தோடு. சுவாதி சார் என்றதும் அதிர்ச்சியானது அவன் மட்டுமில்லை. அவன் பெண்ணை பேச்சு சத்தம் கேட்டு வெளிவந்த ஆதி, மித்ரா இருவரும் தான். ஐயோ, என்ன சொல்றீங்க? இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கா? அவ கூட இன்னொரு பொண்ணு இருந்தாளா? அவ இப்ப எப்படி இருக்கா? பதட்டத்தில் மித்ரா கேட்க. ஆமா மேடம், கூட ஒரு பொண்ணு இருக்கு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு போல. கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம அழுதுகிட்டே அது பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கு என்றதும் அவர்கள் சந்தேகம் ஊர்ஜிதமாகி போக கவியின் நிலையை நினைத்து மிகவும் கவலையாகி போனது. ஆத்வியின் இதயமோ தாறுமாறாக துடித்து தவித்து போனது. டேட், மாமா பார்த்துக்கோங்க. இந்த டைம்ல இவங்க அங்க போறது சரி வராது. நான் போய் என்னன்னு பார்க்குறேன் அவசரமாக உரைத்த ஆத்வி அவர்களின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் மின்னல் வேகத்தில் கிளம்பியிருந்தான். மருத்துவர் கூறி சென்று 2 மணி நேரம் முழுதாக கடந்துவிட்ட நிலையில் கவியின் தைரியம் மொத்தமும் மண்ணில் புதைந்த புதையலாக அதல பாதாளத்தில் மறைந்து காணாமல் போனது. சுவாதி பிழைத்து வந்தாள். அவளுக்காக தானும் உயிருடன் இருப்பேன். இல்லையேல் அவள் உயிர் பிரியும் மறுநொடி என் உயிரும் பிரிந்துவிடும் என்ற முடிவை தெளிவாக எடுத்து விட்டாள் போலும். அத்தனை இருக்கைகள் போடப்பட்டு இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு டைல்ஸ் தரையில் ஓரமாக காலை குறுக்கியபடி வதங்கிய கொடியாக கடைசியாக பார்த்த அதே உடையில் கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்தோட பார்க்கவே பரிதாபமான நிலையில் படுத்திருந்த கவியைக் கண்டு இதயத்தில் ரத்தம் கசிந்தது ஆத்விக்கு. அவள் இருக்கும் மனநிலையில் அவளை தொந்தரவு செய்ய விரும்பாதவன் நேராக மருத்துவரிடம் சென்று சுவாதியை பற்றிய விவரங்கள் கேட்டறிந்தவனாக உடனே அவளுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சையினை செய்ய கூறியதோடு மொத்த பணத்தையும் கட்டிவிட்டு கவியிடம் வந்த நேரம் அவளிடம் எந்த மாற்றமும் இன்றி திறந்திருந்த கண்களில் மட்டும் கருமணிகள் உருண்டோட படுத்திருந்தாள். மெதுவாக தன் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தவனை அடையாளம் கண்டு கொள்ளும் அளவு கூட உணர்ச்சிகள் இல்லை கவியிடம். கவி. அழுத்தமாக அவள் பெயரை உச்சரிக்க காதில் விழுவது போல் இல்லை. சுற்றியும் பலவிதமான சத்தங்கள் எழுப்பி அவளை பைத்தியம் பிடிப்பதைப் போல் ஆக்க காதில் பொருத்தி இருந்த கருவியை பிடுங்கி வெறியாக தூக்கி வீசி இருந்தாள். ஒரு மூலையில் அந்த மெஷின் இருப்பதை கண்டவன் ஓடி சென்று அதனை எடுத்து வந்து படுத்திருப்பவளின் காதருகே கொண்டு செல்ல விழிகளை உயர்த்தி அவனை கண்டவளுக்கு அத்தனை வெறுப்பு. ஆனால் வாய் பேசவில்லை. அவனிடம் பேசவும் தோன்றவில்லை. அவனை பார்க்க பிடிக்காமல் சோர்வாக கண்மூடி கொண்டாள் கவி. கவியின் அந்த சிறு செயலை அவளது மனநிலையை உணர்த்திட இருந்தும் இவள் இப்படியே இருந்தால் என்னாவது என்ற எண்ணத்தில் கவி, இந்திரி என்றவனுக்கு தான் பாசமாக பேச தெரியவில்லையோ என்னவோ. கவி, என் கூட எழுந்து வா, சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். அவளை தட்டி எழுப்ப அவன் கையை தட்டிவிட்டு மேலும் தன்னை குறுக்கி கொண்ட கவி, என்ன தொல்லை பண்ணாம தயவு செஞ்சு இருந்து போயிடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். கண்களை மூடியபடியே கத்த ஆத்வி அதை கேட்க வேண்டுமே. உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருந்தா கெஞ்சிட்டு இருந்தா வேலைக்காகாது என நினைத்து அவளை அப்படியே கையில் ஏந்தி கொள்ள அவனிடம் மல்லு கட்டி கை கால்களை உதறி கீழிறங்கக்கூட தெம்பின்றி அவள் உடல் மொத்தமாக வலுவிழந்து போனது. கீழே இறக்கிவிடு. எதுக்காக என்னை தேடி வந்து சித்திரவதை பண்ற? அதான் உன் வீட்டுக்கு நான் வரலையே, அப்புறம் ஏன் இப்படி பண்ற? என் சுவாதி கிட்ட போகணும், என்னை விடு. கோவத்தில் பேச வேண்டிய வார்த்தைகளும் அழுகையில் பாவமாக வெளிவந்தது. ஏய்,
கொஞ்சம் வாயை மூடு. உன்னை ஒன்றும் நான் கடத்திட்டு போகல. அமைதியா வா. நீ இருக்க நிலையில பேசி பேசியே செத்துட போற. ஆத்வி அதட்டலாக கத்த அந்த சத்தத்தின் அதிர்வு தாங்காமல் மெல்ல மெல்ல மயக்கத்திற்கு சென்றாள் கவி. அத்தியாயம் 37. கவியை ஒரு உயர்தர ஹோட்டலுக்கு தூக்கி வந்திருந்தான் ஆத்வி. நாள் முழுக்க உண்ணாமல் இருந்தது. இரவு முழுக்க கால் கடுக்க அலைந்தது. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்று உடலும் மனமும் சோர்ந்து போன கவி அவன் கைகளிலே மயக்கமாகி இருந்தாள். அவளை அங்கிருந்த மெத்தையில் மெதுவாக படுக்க வைத்துவிட்டு தானும் அவள் அருகில் அமர்ந்த ஆத்வி முகத்தை மறைத்த கற்றை கூந்தலை அவள் காதருகில் ஒதுக்கி விட்டபடி சிறிது நேரம் வரை கவியின் முகத்தையே கண்ணெடுக்காமல் பார்த்தான். அழுது சிவந்த முகம், களைந்து வறண்டு போன தலைமுடி, ஈரப்பதமின்றி உலர்ந்து போன உதடுகள் என முந்தின நாள் பொழுது அவன் தள்ளிவிட்டதால் கைமுட்டியில் உண்டான காயத்தில் இருந்து வடிந்த குருதி காய்ந்து இருப்பதை கூட சுத்தம் செய்யவில்லை போலும். எப்போதும் பார்க்க புது மலராக இருப்பவள் இந்த 2 பொழுதில் வாடி வதங்கிய மலராக மாறியிருந்தாள். கவியை இப்படி பார்க்க மிகவும் வருத்தமாக இருந்தது. சிறிது நேரம் நன்றாக தூங்கி ஓய்வெடுக்கட்டும் என நினைத்து வெளியே வந்த ஆத்வி அசோக் எண்ணுக்கு அழைத்தான். சொல்லு மச்சி, ஏன் இன்னும் ஆஃபீஸ் வரல? 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. நீ தான் இன்னைக்கு வர சொன்னியாமே. அவங்க உருவாக்கின பேட்டரி பைக்கு பற்றின ப்ராஜெக்டை உன்கிட்ட காட்டி எல்லாம் சரியா இருக்கான்னு டவுட்டு கேட்கணுமா? அந்த பக்கம் அசோக் சொல்ல, இன்னைக்கு அவங்கள மீட் பண்ண முடியாது. திரும்ப அனுப்பிவிடு. ஃப்ரீயாகிட்ட சொல்கிறேன். வீட்டுக்கே வர சொல்ல அசோக். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு என்றவனாக, அர்ஜென்ட்டாக ஒரு சுடிதார் செட்டு வேணும். சீக்கிரம் வாங்கிட்டு ஜிஎம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற கிரீன் ஹோட்டலுக்கு வா என்றிடம். டேய், என்னடா சுடிதாரு ஹோட்டல்னு என்னென்னவோ சொல்ற? என்னடா மச்சி, வந்த வரைக்கும் லாபம்னு அந்த ஹரிதா பொண்ணையை பிக்கப் பண்ணி ரூம் கூப்பிட்டு போயிட்டியா? அசோக் நக்கலாக கேட்டிட இந்த பக்கம் இருந்தவனுக்கு கொலை வெறியானது. டேய் டேய், அறிவு கெட்டவனே, வந்தேன்னு வையி ஜாம் ஆகிடும் சொல்லிட்டேன். கண்டதையும் நினைச்சு புத்தி அலைய விடாம சொன்னதை செய் பக்கி என அழைப்பை துண்டித்தவன் கையில் இருந்த போனை 2 தட்டு தலையை தட்டி கொண்டவன். இவனெல்லாம் எதுக்கு இன்னும் கூட வச்சுட்டு இருக்கேன்னு எனக்கும் புரியல. ஏன் என் கூட இருக்கான்னு அவனுக்கும் தெரியல. சலிப்பாக மூச்செடுத்த ஆத்வி கவிக்கு தேவையான உணவை ஆர்டர் கொடுத்துவிட்டு அறைக்கு வந்தான். என்னங்க, வாங்க, நம்ம கவியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாவம் சின்ன பொண்ணு தனியா என்ன பண்ணுவா? ஸ்வாதி வேற இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. அந்த பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைனாலும் கவி சொன்னதையெல்லாம் வச்சு பார்த்தா அவளும் ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருப்பா. ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? வாங்க போகலாம். மித்ரா இடைவிடாது ஆதியை உலுக்கி எடுத்தாள். ஆத்வி சென்றதிலிருந்தே இதே அலப்பறைதான். அமைதியா இரு மித்து பேபி. ஆத்வி கால் பண்ணதும் மதியத்துக்கு மேலே கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் பண்ணாம இரு. ஆதி அதட்டவும் முகத்தை தூக்கி வைத்து அமைதி காத்தாள் மித்ரா. கவியின் கையில் உள்ள காயத்தை சுத்தம் செய்து மருந்திட்ட ஆத்வி அவளின் தலை முதல் கால் வரை பார்வையாலே அளந்தவனுக்கு அவளின் வலது கால் நன்றாக வீங்கி இருப்பதை புருவம் சுருக்கி பார்த்தவன், என்ன இப்படி வீங்கி இருக்கு? தயங்காமல் அவள் கால் பாதத்தை தூக்கி மடியில் வைத்தான். முழங்கால் வரை லெகின்ஸை தூக்கி பார்க்க அதுவோ தக்காளி நிறத்தில் தளதளவென இருப்பதைக் கண்டு மேலும் முட்டி வரை தூக்கி பார்க்க அங்கு சிறு வயதில் அறுவை சிகிச்சை செய்ததற்கான தடயம் இருப்பதை பார்த்து கண்களை விரித்தவன் சற்றும் யோசிக்காமல் அவளின் மொத்த கீழாடையும் அகற்றி 2 கால்களின் வித்தியாசத்தையும் பார்த்தவனது நெஞ்சம் கனத்து போனது. ஒற்றை கால் வலுவலுவென பனிக்கட்டி போல பளபளப்பாக இருக்க, மற்றொரு காலோ சிவந்த மிளகாய் பழம் போல தளதளவென வீங்கி ஆங்காங்கு காயம் ஆறிய தழும்புகள் இருந்தது. இங்க மட்டும்தான் இத்தனை காயத்தோட தழும்புகள் இருக்கா? இல்ல உடம்புல வேற எங்கேயும் இதே போல இருக்கா? தனியாக என்னென்ன வேதனைகளை தாங்கினாலோ என்ற தவிப்போடு கீழாடை இல்லாமல் வெறும் மேல் சட்டையோடு படுத்திருந்தவளை பார்த்ததும் கூட அவனுக்கு தவறான வேற எந்த நினைவுகளும் தோன்றவில்லை. வருத்தமாக அவள் உடலை பார்த்தவன், சரி, இப்போதைக்கு இந்த அளவுக்கு உரிமை போதும், அப்புறம் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்துக்கலாம் என்றெண்ணி அவளின் காலுக்கு மென்மையாக மருந்தை தேய்த்து இதமாக அழுத்தி விட்டு கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அரைக்கதவு தட்டும் சத்தத்தில் கதவை திறக்க உணவு ட்ரையோடு வெயிட்டரும் புது துணியோடு அசோக்கும் இருந்தனர். இதுவரையுமே உள்ளே அழைக்காமல் வேண்டியவைகளை வாங்கி கொண்டு கதவடைக்க போக, டேய், உள்ளே யாருடா இருக்கா? யாருக்காக இந்த ட்ரெஸ்ஸை கேட்ட என்ற அசோக்குக்கு உள்ளிருக்கும் பெண்களின் முகத்தை பார்க்க அவ்வளவு ஆர்வம்.
ம், உங்க ஆயாவை தான் கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன், போவியா? கடுப்பாக மீண்டும் கதவை சாத்த போக, டேய், எங்க ஆயா மேலே போய் பல வருஷம் ஆச்சு, உள்ள இருக்கிறது யாருன்னு சொல்லு. அவனும் விடுவதா இல்லை. பெருவிரல் கொண்டு நெற்றியை தேய்த்தபடி கீழுதட்டை கோணலாக கடித்தபடி ஆத்வி விட்ட ஒரு லுக்கில் அடிவயிறு கலங்கி போன அசோக், எப்பா சாமி, உள்ள யார் இருந்தா எனக்கு என்ன, நீ போராசா என பதமாக உள்ளே அனுப்பிவிட்டான். போன வேகத்தில் மீண்டும் கதவு வேகமாக திறக்கவும் பயந்து 2 அடி தள்ளி நின்று நிமிர்ந்து பார்த்தான். அசோக், நீ உடனே ஜிஎம் ஹாஸ்பிட்டல் போ என்று நடந்ததை சுருக்கமாக சொன்ன ஆத்வி, டாக்டர்ஸ் ஏதாவது சொன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நானும் கவி எழுந்ததும் அவளை கூட்டிட்டு வரேன் என்றிட, சரி ஆத்வி, அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ என்றவன் அங்கிருந்து சென்றான். ஆத்வியின் மனதில் ஒருத்தி நுழைந்து விட்டாள் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட திருப்தியில் மயக்கத்தில் கூட தோழியின் நினைவுதான் போலும் மூடிய கண்ணில் இருந்து வழிந்து கொண்டே இருக்கும் கண்ணீரை சலிப்பில்லாமல் துடைத்துக் கொண்டிருந்தான் ஆத்வி. மெல்ல மெல்ல இமைகளை உருட்டி கண் திறந்த கவி தான் இருந்த நிலை கண்டு ஓவென கதறி அழத் தொடங்கிவிட்டாள். ஏய் கவி, ஷ், இப்ப ஏன் அழற? என்னை பாருடி என அவள் முகத்தை நிமிர்த்த, சி, கையை எடு. அவன் கரத்தை தட்டி விட்டவளாக, இந்த நிலைமையில கூட என நிம்மதியா விட மாட்டியா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட உன் புத்தி மாறவே இல்லைல்ல? என் ஃப்ரெண்டு அங்க சாக கிடக்குறா, ஆனா நீ என்ன இங்க கடத்திட்டு வந்து உன் கேவலமான இச்சைக்கு தீர்த்துக்க நினைச்சிருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மோ? அவள் பேசிய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளவே நேரம் பிடித்தது ஆத்விக்கு. மருந்தை தேய்த்தவன் அவளின் கீழாடையை போடாமல் விட்டுவிட்டான். சிறிது நேரம் காற்றோட்டமாக இருக்கட்டும் என்றுதான். இப்போது அதை பார்த்துதான் தவறாக புரிந்து கொண்டிருப்பாள் என்பது புரிந்தாலும் வந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்தவே பெரும் சிரமமாகி போனது. கண்கள் சிவக்க கை முஷ்டியை இறுக்கமாக மூடிக்கொண்ட ஆத்வி மீண்டும் முகத்தை மூடி சத்தம் போட்டு அழும் கவியை அமைதியாக வெறித்திருக்க, உன்ன மாதிரி ஒரு கேடு கிட்டவனாலதான் இன்னைக்கு என் சுவாதி உயிருக்கு போராடிட்டு படுத்துட்டு இருக்கா. ஒரு பொண்ணோட சம்மதமே இல்லாம அவ பெண்மைய பறிக்க நினைக்கிற நீ எல்லாம் ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தியா? ஆவேசமாக அவள் கேட்டதுதான் தாமதம். கவியின் உயிர் துடிப்பு ஆத்வியின் கைப்பிடியில் இருந்தது. இத்தனை நேரமும் அவளின் இக்கட்டான மனநிலை உணர்ந்து ஸ்வாதியின் நினைப்பில் நிலைமை உணராமல் பேசுவதையெல்லாம் கோபம் வந்தாலும் அடக்கிக் கொண்டு அமைதியாக நின்ற ஆத்வி கடைசி வரியை அவள் உச்சரிக்கும் போதே அடக்க முடியாமல் உச்சம் பெற்ற கோபத்தில் அவள் கழுத்தெலும்பை உடைந்து விடுவது போல வெறியாக கழுத்தை நெரித்தவன், கோவத்துல வேற நீ என்ன பேசியிருந்தாலோ சரி, போனா போகுதுன்னு பொறுத்துட்டு அமைதியா போயிருந்திருப்பேண்டி. ஆனா நீ யார நடுவுல இழுத்து பேசியிருக்க தெரியுமா என்றவனின் உக்கிர பார்வையில் உடல் உதறி பயந்து போனாள் பார்கவி. அவன் பிடி இறுகிக் கொண்டே போக கவி மூச்சுக்கு சிரமப்படுவதையும் தாண்டி அவளின் மிரளும் பார்வையில் என்ன கண்டானோ பிடியை தளர்த்தி எடுத்து அழுத்தமாக தலை கோதி கொண்டவன், இது வரைக்கும் நீ என்ன பேசினதுக்கு அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு எல்லாம் உன் மேல கோவம் வந்தாலும் ஏதோ ஒண்ணு அந்த கோவத்தை முழுசா உன் மேல காட்ட விடாம தடுத்து நிறுத்துச்சு. ஆனா எப்ப என் பிறப்பை பத்தி கேவலமா பேசினியோ இனிமே உன்னை அந்த கடவுளால கூட என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதுடி என்றவனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அத்தனை வெறுப்பும் உறுதியும் கண்டு கவிக்கு உள்ளுக்குள் குளிர் எடுத்தது. அசோக் வாங்கி வந்த உடையை அவள் முகத்தில் தூக்கி வீசிய ஆத்வி, இதை போட்டுட்டு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ரெடியாரு. நான் திரும்ப வரும்போது மிச்ச மீதி ஒரு பருக்கு இருந்தாலோ அவ்வளோதான் சொல்லிட்டேன். எங்கேயே இருந்தால் அவளை ஏதாவது கோபத்தில் செய்து விடுவோமோ என்ற எண்ணத்தில் அறையில் இருந்து வெளியேறி இருந்தான். அவன் சென்ற திசையினை கண்ணீரோடு வெறித்தவளுக்கு இன்னமும் கூட அவன் செய்த எதையும் உணரும் நிலையில் இல்லை. அவள் எண்ணம் எல்லாம் சுவாதியை நிறைந்திருக்க இப்படி ஒரு நிலையில் கூட தன்னை விடாமல் ஆத்வி தனது கால் சட்டையை கலட்டியது மட்டும்தான் அவள் நினைவில் ஆழமாக பதிந்திருந்தது. தனது காலில் இருந்த வலிகள் எல்லாம் குறைந்திருப்பது கூட அறியாதவளாக முகத்தை கழுவி வந்து அவன் தூக்கி வீசிய உடையை அணிந்து கொண்ட கவி ஆத்வி மிரட்டிவிட்டு போனதால் அவனுக்கு பயந்து அந்த உணவை உண்டவளுக்கு சிறிதும் வயிறு பசிக்கவில்லை. துக்கம் மட்டுமே தொண்டையை அடைத்தது. போன அரை மணி நேரத்தில் திரும்பி வந்தவன் அவளை ஏறெடுத்தும் பாராமல், போலாம் வா என்றான் கோபம் அடங்காத காளையாக. பதில் பேசாமல் அவன் பின்னே நடந்தாள் கவி. இருவரும் மருத்துவமனைக்கு வந்த நேரம் அசோக் மட்டுமில்லாமல் மித்ரா, ஆதி என்று அனைவரும் அங்கு குழுமியிருந்தனர். ஆனால் அவர்கள் முகத்திலோ குடிக்கொண்டு இருந்தது கலவரம்.
அவர்களை கண்டதும் ஏதோ சரியில்லை என உணர்ந்து கொண்ட ஆத்வி கவியை திரும்பி பார்க்க அவளோ அங்கு யார் வந்திருப்பது என்றெல்லாம் கவனிக்கும் உணர்வு இல்லாமல் தரையை தான் சோகமாக பார்த்திருந்தாள். அசோக்கிடம் தனியா வா என கண்ணை காட்ட இருவரும் சென்றதும் அவளிடம் ஓடி வந்த மித்ரா, கவலைப்படாத கவிமா, சுவாதிக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லபடியா பிழைச்சு வந்துடுவா. அரவணைத்து ஆதூரமாக அவள் தலை கோத அதுவரை கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்த கண்ணீர் மித்ராவை கண்டதும் பெருக்கெடுத்து விட்டது. சுவாதியை விட்டா எனக்கு யாருமே இல்லை ஆண்டி, அவளும் என்ன அனாதையா விட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்? சிறு பிள்ளையாக தன்னை கட்டி அணைத்து தேம்பி அழும் கவியின் கண்ணீரை துடைத்துவிட்ட மித்ரா ஆறுதல் கூறி தன் மடியில் படுக்க வைத்து கொண்டாள். ஆத்வி அசோக் பின்னே ஆதியும் சென்றிருக்க, என்ன சொல்றீங்க? எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், பணத்தை மட்டும் கட்டுங்கன்னு என்கிட்ட அப்படி பேசிட்டு இப்போ வந்து எதையும் ஸ்டாக் இல்லைன்னு சொன்னா எப்படி டேட்? அந்த டாக்டரை நான் சும்மாவே விட மாட்டேன். கோபமாக துள்ளியவனை அடக்கி பிடித்த அசோக், டேய், இது வேற விஷயமா இருந்தா நாம கோவப்படுறதுல ஞாபகம் இருக்கு, நியாயம் இருக்கு. ஆனா இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நாம தான் கொஞ்சம் புத்தியோட யோசிக்கணும். ஸ்டாக் இருந்த ஹார்ட்டை இன்னொரு கிரிட்டிக்கலான பேஷண்ட்டுக்கு எடுத்து வச்சதை இந்த டாக்டர் கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாம விட்டதால வந்த குழப்பம். நிதானமாக கூறி புரிய வைக்க முயல ஆத்வி அடங்குவதாய் இல்லை. இல்ல அசோக், இதெல்லாம் அப்பவே அவங்க கிளியரா செக் பண்ணி சொல்றது இல்லையா? இல்லைன்னு சொல்லியிருந்தா வேற நல்ல ஹாஸ்பிட்டல்லையாவது சேர்த்திருக்கலாமே. இப்ப என்ன பண்றது? கோபமாக கத்தியவன் குரல் கடைசியாக சோர்ந்து ஒலித்தது. ஓரமாக கைகட்டி நின்று மகனின் இத்தகைய புதுவிதமான தவிப்பை அமைதியாக உள்வாங்கிக் கொண்டான் ஆதி. போனை எடுத்த மூவரும் தங்களுக்கு தெரிந்த மருத்துவமனைகளுக்கு எல்லாம் இதயம் ஸ்டாக் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டனர். ஆனால் பதில் என்னவோ இல்லை என்றுதான் வந்தது. அந்நேரம் அவசரமாக வந்த மருத்துவர், என்ன சார், ஹார்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா என பதட்டமாக கேட்கவும் ஆத்விக்கு வந்ததே ஆத்திரம். விட்டால் அந்த மருத்துவரின் இதயத்தை பதம் பார்த்து விடுவான் போலும். அவனை கண்டதும் பம்பிய மருத்துவர், சாரி சார், இட்ஸ் மை மிஸ்டேக். முதல்ல கவனிச்சு சொல்லியிருக்கணும். பட் இப்போ நிலைமை சரியில்லை. பேஷண்ட்டுக்கு செயற்கை முறையாக நாங்கள் கொடுக்குற ஆக்சிஜன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடல் ஏற்றுக்க மறுக்குது. உடனடியாக பி நெகட்டிவ் பிளட் உள்ளவங்க இதயம் வேணும். மருத்துவர் அவசர தன்மையுடன் உரைத்து கொண்டிருக்க அவர் பின்னால் இருந்து வந்த உறுதியான குரலில் மொத்த பேரும் அதிர்ந்து போயினர். அத்தியாயம் 38. அனைவரும் குரல் வந்த திசையை அதிர்ச்சியாக திரும்பி பார்க்க அழுது வீங்கிய முகத்துடன் தேம்பல் விடாது இருக்க பார்வையில் இறைஞ்சலை காட்டி, என் சுவாதிக்கு நானே என் இதயத்தை கொடுக்கிறேன் டாக்டர், ப்ளீஸ் நேரத்தை கடத்தாம அதுக்கான வேலைகளை செய்யுங்க உறுதியாக கூறிய கவியை அதிர்ச்சி விலகாமல் கண்டனர். கவி, என்ன பேசிட்டு இருக்க என்று மித்ராவும், புரிஞ்சுதான் பேசுறியாமா நீ என மருத்துவரும் பதட்டமாக கேட்க, நான் நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன் டாக்டர். எனக்கும் அவளுக்கும் ஒரே பிளட் குரூப் தான். நான் வாழுறதே அவளுக்காக தான். அவ எனக்காக நிறைய செஞ்சுட்டா. இனிமே அவ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். ப்ளீஸ் என் ஹார்ட்டை அவளுக்கு மாற்றி வைங்க டாக்டர். கவி கைகொப்பி கெஞ்சி அழ அங்கிருப்பவர்களின் மனம் கனத்து போனது என்றால் ஆத்விக்கு ஏதோ சொல்ல முடியாத ஒன்று தொண்டையை அடைத்தாலும் கவி மீது அளவுக்கு அதிகமாக கோபம் எகிரியது. இங்க பாருமா, இது ஒன்றும் கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. 2 கிட்னியில் ஒன்றை தூக்கி அசால்ட்டாக கொடுக்க, ஒருத்தர் உயிர் வாழ முக்கியமாக இருக்க ஒன்னே ஒன்று இதயம்தான். அதை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ? இத்தனைக்கு நீ ஒரு நர்ஸ். இதை பற்றி எல்லாம் நான் உனக்கு விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதால நீ உன் உயிரையே தியாகம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உயிரோடு இருக்கிறவங்களை கொன்று எல்லாம் எங்களால் இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியாது. மருத்துவர் திட்டவட்டமாக மறுப்பு சொல்ல, ஐயோ ஏன் டாக்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சுவாதி உயிரை விட அப்படி ஒன்று என் உயிர் பெருசல்ல. ப்ளீஸ் அப்போ உயிரை பிழைக்க என் உயிரை எடுத்துக்கோங்க டாக்டர். கதறி அழுத கவி எவரும் எதிர்பார்க்க முன்னே மருத்துவரின் காலில் விழுந்து விட்டாள். என்னம்மா பண்ற? அவர் பதறி பின்னே செல்ல, கவி எழுந்துருமா என்ற மித்ராவும் கலங்கியவளாக அவளை தூக்க முனைய கவி விடாபிடியாக தரையில் விழுந்து அழுகையில் கரைந்தாள். ஆத்வியின் பார்வை உக்கிரமாக அவள் மீது நிலை குத்தியது. ஆதி, அசோக் இருவரும் அடுத்து என்ன செய்வது என்ற எண்ணத்தில் மனம் தளராமல் இதயத்தை பற்றி தெரிந்தவர்களிடம் எல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்க நேரங்கள் கடந்து சென்றது. கவியின் மனதைரியம் மீண்டும் குறைய தொடங்க அழுகை அடங்காமல் ஒரு மூலையில் சுருண்டு விழுந்தாள். அவளை எரிக்கும் பார்வை பார்த்தபடி ஆத்வி ஓரமாக அமர்ந்திருந்தான்.
சுமார் அரை மணி நேரம் கடந்துவிட்ட நிலையில் மீண்டும் அவசரமாக ஓடி வந்த மருத்துவர், பேஷண்ட்டுக்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு என சொன்ன வார்த்தையில் மொத்த பேரும் நிம்மதி அடைய கவிக்கு இப்போதுதான் உயிரே வந்தது போல இருந்தது. எப்படி டாக்டர், கொஞ்ச நேரம் முன்னாடி வரை இல்லைன்னு தானே சொன்னீங்க, திடீர்னு எப்படி? ஆதிதான் கேட்டது. அது சார், இங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா ஆக்சிடென்ட் கேஸ்ல அட்மிட் ஆனாங்க. அவங்களுக்கு பெருசா ஃபேமிலி எதுவும் இல்லை. ஒருத்தர் எப்போதாவது வந்து கடமைக்கேன்னு பார்த்துட்டு போவாரு. அவங்க உடல் நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வந்த இந்த சமயம் அந்த அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானா தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாங்க. நாங்க அந்த ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்ணா நீங்களே பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுங்கன்னு அலட்சியமா சொல்லிட்டாரு. அதான் அவங்க இதயத்தை எடுத்து சுவாத்திக்க வைக்க முடிவு பண்ணிட்டோம். மருத்துவர் விளக்கம் கூறி சென்றுவிட கடவுளை இறங்கி வந்து உதவி செய்ததை போல இருந்தது. சற்று நேரத்தில் எல்லாம் துணி போட்டு மூடிய அந்த இறந்து போன பெண்மணியை ஸ்ட்ரெக்சரில் வைத்து தள்ளி வந்தவர்கள் ஆபரேஷன் தியேட்டரில் வாயிலில் நிறுத்தி கதவை திறந்து உள்ளே தள்ளி செல்ல போன சமயம் ஓடி வந்த கவி இறந்தவரின் முகத்தை கண்டு நன்றி கூறும் விதமாக அவர் முகத்திரையை விளக்கியவளுக்கு அதிர்ச்சி. வாயில் கை வைத்து விரிந்த கண்கள் மூடாமல் அவள் அதிர்ச்சியில் இருப்பதைக் கண்டு அனைவரும் குழப்பமாக கவியை பார்க்க, கவி என்னம்மா, ஏன் அந்த அம்மா முகத்தை பார்த்ததும் உன் முகம் இப்படி இருக்கு? அவங்கள உனக்கு முன்னுமே தெரியுமா? மெதுவாக அவளை அழைத்து வந்து இருக்கையில் அமர வைத்தபடி மித்ரா கேட்க, அவங்க தான் ஆண்டி, சுவாதியை பெத்தவங்க என்றவள் முகத்தில்தான் எத்தனை வேதனை. என்ன சொல்ற கவி, அவங்க தான் சுவாதியோட அம்மாவா? ஆமா, சின்ன வயசுல ஒரு முறை மட்டும்தான் இவங்களை பார்த்துருக்கேன். சுவாதி அவங்க காலை பிடிச்சு கெஞ்சினா, அம்மா ப்ளீஸ் என்னையும் கூப்பிட்டு போ, தனியா விட்டு போகாத, பயமா இருக்குன்னு கத்தி அழுதான். ஆனா அவங்க அவளை எட்டி தள்ளிட்டு கொஞ்சமா அவ கதறல காதல வாங்காம திரும்பி பார்க்காம போனவங்க தான். அப்புறம் என்ன ஆனாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதோட இப்பதான் அவங்கள பார்க்குற. தனக்கு தெரிந்ததை சொல்லி முடிக்க மௌனமே அங்கு ஆட்சி செய்தது. சுவாதியை விட்டு சென்று வேறு திருமணம் செய்து கொண்டும் நிம்மதி இல்லை. கணவன் சரியில்லை, வேறு குழந்தைகள் பிறக்கவும் இல்லை. வாழ்க்கையே வெறுத்து போனது. அப்போது கூட அவருக்கு அவர் பெற்ற பிள்ளையின் நினைவு வராமல் ஏனோ தானோ வேணதான் வாழ்க்கை ஓடியது. 10 நாட்கள் முன்பு சாலையில் ஓரம் சோர்வாக நடந்து வந்தவர் மீது இருசக்கர வாகனம் மோதி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர் சற்று உடல் தேறி வந்தவரிடம் பாடியை வாங்க மறுத்த அவர் கணவர், நீயா வீடு வந்து சேரு, இல்லனா செத்து ஒளி, உன்னால ஒரு புண்ணியமும் இல்லை என்று கரித்து கொட்டி விட்டு சென்று விட்டார். சரி, நாமே டிஸ்சார்ஜ் ஆகி வீடு வந்து சேரலாம் என்று மருத்துவரை பார்க்க வரும்போதுதான் சுவாதியை இரத்த கிளறியாக பார்த்தவரின் தாய் பாசம் விழித்து கொண்டது போலும். கவி மருத்துவரிடம் எங்களுக்கு என்று யாரும் இல்லை, மார்த்தாண்டம் ஆசிரமத்தில் தான் தங்கி இருந்ததை சொன்னது சுவாதிக்காக அவள் துடித்தது என்று அனைத்தையும் அடிவயிற்று கனத்தோடு பார்த்தவர் பெற்ற மகளுக்கு தெரிந்தே செய்த பாவத்திற்கு தண்டனையாக அவரே அதற்கு பாவ விமோச்சனம் தேடிக்கொண்டார். இரவு 10:30 மணி. அறுவை சிகிச்சை அறையில் இருந்து தளர்ந்த நடையோடு வந்த மருத்துவரை கண்டு பயந்து போன கவி, டாக்டர், நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சதா? சுவாதி நல்லதானே இருக்கா என்றால் படபடப்பாக. மொத்த குடும்பத்தையும் பார்த்த மருத்துவர் அனைவரின் முகத்திலும் தீவிரம் குடிக்கொண்டிருப்பதை உணர்ந்து, ஆபரேஷன் சக்சஸ்மா என புன்னகைக்க கைகூப்பி கண்ணீர் விட்டு நன்றி உரைத்த கவி மீண்டும் தன் தோழி தனக்கு கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீரில் மூழ்கி போனாள். இரவு உணவை மித்ரா வற்புறுத்தி அவளை உண்ண வைக்க உண்டு கொண்டு இருக்கும்போதுதான் தான் அறுவை சிகிச்சைக்கு லட்சக்கணக்கில் பணம் கட்ட சொன்னது நினைவில் வந்தது. சிகிச்சை நன்முறையில் நடந்திருக்கிறது என்றால் நிச்சயம் பணம் கட்டியதால் தான் சாத்தியம் என்று உணர்ந்த கவி, ஆண்டி, சுவாதி ஆபரேஷனுக்கு அங்கிள் தான் பணம் கட்டினாங்களா என்றால் தயக்கமாக. இல்லம்மா, என் பையன் ஆத்மிதான் பணம் கட்டினது. இப்படி ஒரு விஷயம் நடந்ததை கேள்விப்பட்டதும் முதல்ல ஓடி வந்தவன் அவன்தான் என நடந்ததை சொல்ல கவிக்கு குற்ற உணர்ச்சியில் மனம் அடித்து கொண்டது. அப்போ நல்ல எண்ணத்துல தான் என்ன அவர் அங்க கூட்டிட்டு போனாரா? நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசிட்டேனா? ஆனா நான் கண் திறக்கும் போது எதுக்காக என் பேண்ட் கல்லண்டை இருந்தது? கவி தன் போக்கு சிந்தனையில் மூழ்கி இருக்கும் போதே மாம் என்றவனின் இறுக்கமான குரலில் சட்டென நிமிர்ந்து பார்த்தாள் கவி. சொல்ல ஆத்மி, வாங்க கிளம்பலாம். அதான் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சே, இனிமே நமக்கு இங்கே என்ன வேலை? கவியை பாராமல் கடமைக்கே அவன் சொல்ல,
அவளுக்கு தான் என்னவோ போலானது. என்னப்பா சொல்ற? வயசு போன ஹாஸ்பிட்டல்ல தனியா விட்டுட்டு எப்படி போறது? நீயும் அப்பாவும் வீட்டுக்கு போங்க, நான் கவி கூட இருக்கேன். மித்ரா சொல்வதை கேட்காது. மாம், நான் போகலாம்னு சொன்னேன். என் கூட வர போறீங்களா இல்லையா? ஏக்கமாக பார்க்கும் அவள் பார்வையின் வீச்சு தன் இதயத்தை வெகுவாக தாக்கியது போலும். முற்றிலுமாக அவளை தவிர்த்து அன்னையிடம் கடுக்கடுக்க, ஆன்ட்டி, நான் தனியா மேனேஜ் பண்ணிப்பேன். எனக்கு இதெல்லாம் பழக்கம்தான். நீங்க அவரோட கிளம்புங்க. நீங்களோ நைட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும்ல என்றாள் திடமாக. அதான் சம்மந்தப்பட்டவங்களே தெளிவா சொல்லியாச்சே, அப்புறம் என்ன மாம், எழுந்து வாங்க. மித்ராவின் பதிலை கூட கேட்காமல் அவள் கைப்பிடித்து இழுத்து செல்ல நடப்பதை கூர்ந்து உள்வாங்கியபடி கவியின் கையில் சிறு தொகையை கொடுத்து தைரியமாக இருக்க கூறிவிட்டு அவர்கள் பின்னே சென்றான் ஆதி. அசோக் எப்போதோ அலுவலக வேலையாக அவசரமாக அனுப்பப்பட்டு இருந்தான். அவர்கள் எல்லாம் உடன் இருந்தபோது வந்த தைரியம் இப்போது தனிமையில் இருக்கையில் மனம் சோர்ந்து போனது. எப்போது சுவாதி கண் விழிப்பாள் என அவளை பார்க்கும் ஆவலில் இருந்த கவி தன்னையும் அறியாமல் இருக்கையில் அமர்ந்த வாக்கிலே உறங்கி போனாள். வீட்டிற்கு வந்த ஆத்விக்கு கவி பேசிய வார்த்தைகள் மட்டும்தான் அவன் காதில் ரீங்காரம் விட்டு கொண்டிருந்தது. மேலும் அவள் தோழிக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்த செயல் அவளின் எதிர்பார்ப்பு இல்லாத நட்பின் ஆழத்தை புரிய வைத்தாலும் அவள் எப்படி உயிரை கொடுக்கும் அளவுக்கு துணிந்து போனாள் என்ற எண்ணமே அவன் மனதை வதைத்தது. அதில் அளவுக்கு அதிகமான பொறாமையும் தலை தூக்காமல் இல்லை. இப்போது தன்யா இல்லாமல் போனது அவனுக்கு வசதியாகி போக எப்போது வாங்கி வைத்த மதுவை எடுத்து குடித்தவனுக்கு, நீ எல்லாம் நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் தானா? நீ எல்லாம் நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் தானா? அவள் கேட்ட வார்த்தைகளை அந்த அறையை சுற்றியும் சத்தமாக ஒலித்துக்கொண்டே இருப்பது போன்ற பிரம்மையில் ஆ என கத்தி தலைமுடியை பீத்து கொண்டவன், வேற நீ என்ன பேசியிருந்தாலும் சரி, போனா போகுதுன்னு விட்டு தொலைஞ்சிருப்பேண்டி. ஆனா என் பெத்தவங்களை இழுத்து வச்சு எப்போ என் பிறப்ப கேவலமா பேசினியோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்காத. நீ விட்ட வார்த்தையை நினைச்சு காலத்துக்கும் நீ அழனுடி, அழ வெப்ப. ஆத்திரம் தீராது கத்திய ஆத்வி பால்கனி தரையில் விழுந்து புலம்பியபடியே உறங்கி இருக்க நடு சாமத்தில் திடுக்கிட்டு விழித்த கவிக்கும் ஆத்வியின் நினைவு வந்து மேலும் வாட்டியது. அத்தியாயம் 39. மறுநாள் இரவு கண் விழித்த ஸ்வாதியின் கரம் பிடித்து கொண்டு அழுகையை அடக்க வெகுவாக சிரமப்பட்டு விட்டாள் கவி. மருத்துவர்தான் கராராக கூறிவிட்டாரே, அவள் முன்பு எந்த ஒரு வருத்தமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடாது என்று. உதடு துடிக்க தோழியை பார்த்து கடினப்பட்டு புன்னகையோடு கலங்கி தவித்தாள். நெஞ்சை கிழித்த இடம் வலி உயிர் போக கவியை கண்டதும் அவளிடம் கொண்ட கோபங்கள் யாவும் மறந்தவளாக செந்தில் தன்னிடம் நடந்து கொண்ட விஷயங்கள் மட்டுமே அவள் நினைவை ஆட்கொண்டு அவமானத்தில் உடல் குன்றி போன ஸ்வாதி, எதுக்கு என் உயிரை காப்பாத்துறீங்க? அப்படியே சாகட்டும்னு விட்டுருந்தா என்னோட சேர்ந்து என்னுடைய அவமானங்களும் செத்து போயிருக்குமே. இனிமே இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் எப்படி உயிர் வாழ முடியும்? பேச முடியாமல் ஒவ்வொரு வார்த்தையும் கோர்வையாக கடினப்பட்டு பேசியவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க அதிகமாக மூச்சு வாங்கியது. அதில் பதறிய கவி, ஸ்வாதி ஸ்வாதி ப்ளீஸ் காம் டவுன். இப்படி எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணி எமோஷனலா எதுவும் ஆகக்கூடாது. அது உன் உடம்புக்கு நல்லதில்லை. நடந்து முடிஞ்சத ஒரு கெட்ட கனவா மறந்துடு. இப்ப அது எதையும் பேச வேண்டாம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பிழைச்சு வந்திருக்க ஸ்வாதி. நீ கண்மூடி கிடந்த இந்த 2 நாளும் என் உயிர் என்கிட்ட இல்லை. உனக்காக இல்லைனாலும் எனக்காக அமைதியா இருடி. உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா ஸ்வாதி? கண்ணீரோடு அவள் கண்ணீரை மென்மையாக துடைத்துவிட கவியின் சோர்வான அழுது வீங்கிய முகத்தை வைத்தே அவள் தனக்காக மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறாள் என்று நன்றாக தெரிய மருந்தின் வீரியத்தில் தானாக கண்மூடி கொண்டாள். அவள் மருத்துவமனையில் இருந்த நாள் வரை தினமும் ஆதி மித்ரா இருவரும் பார்த்துவிட்டு சென்றனர். சத்தான உணவுகளை மித்ரா பணியாட்கள் மூலம் கொடுத்து அனுப்பிவிடுவாள். கவியின் மனம் நோகக்கூடாது என்றே தன் வலி வேதனையை காட்ட மறுத்தாள் ஸ்வாதி. ஆத்வி அன்று ஒரு நாள் இருந்ததோடு சரி. அதன் பிறகு அந்த பக்கம் தலை காட்டவில்லை அவன். ஒவ்வொரு நாளும் அவன் வருவானா என்ற எதிர்பார்ப்புடன் ஏங்கி போனாள் கவி. ஆத்வியோ அலுவலகம் விட்டு வீட்டுக்கு வருவதே இரவு தாமதமாகத்தான். அன்னைக்காக உணவுண்டு விட்டு அறைக்கு செல்பவன் தனிமையில் தோன்றும் போதெல்லாம் குடிக்க தொடங்கிவிட்டான். கூடவே புண்பட்ட மனதை புகைவிட்டும் ஆற்ற முயல்கிறான்
ஆனால் மேலும் மேலும் தானே ஆழமான புண்ணாக மாறியது அவளை நினைக்கையில். 13 நாட்கள் கடந்த நிலையில் சுவாதியை டிஸ்சார்ஜ் செய்து விட்டனர். கவி அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் விடுதிக்கு செல்ல. முந்தைய நாளே ஆதிக்கு டிஸ்சார்ஜ் விஷயம் தெரிந்திருக்க மித்ராவை அழைத்து கொண்டு வந்திருந்தான். என்னம்மா, திரும்ப ஹாஸ்டலுக்கேவா போக போறீங்க? அதுவும் இந்த நிலையில? மித்ரா கவலையாக கேட்க, ஆமா ஆண்டி, வேற எங்களுக்குன்னு போக ஒரு வீடு கிடையாதே, அப்புறம் என்ன பண்றது? நான் கவனமா சுவாதியை பார்த்துப்பேன் ஆண்டி என்றாள் தன் சோகம் மறைத்து. இல்லைம்மா, இந்த டைம்ல சுவாதி பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். ஹாஸ்டலில் எப்படி அதெல்லாம் கிடைக்கும்? பேசாம ஒன்று பண்ணு, 2 பேரும் அங்கே நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. நான் சுவாதிக்கு தேவையான சாப்பாட்டை பக்குவமாக செஞ்சு கொடுக்குறேன். அதுலேயே அவள் முழுசா குணமாக்கிடுவா. கிளம்புங்க என்றதும் பதறிய கவி, அச்சோ இல்லை ஆண்டி, ஏற்கனவே எங்களுக்காக நீங்கள் நிறைய உதவி செஞ்சிட்டீங்க. திரும்ப திரும்ப உங்களை தொந்தரவு செஞ்சு பாரமாக இருக்கிற விரும்பல ஆண்டி. நாங்கள் ஹாஸ்டலுக்கே போயிடுறோம் என்றாள் அவசரமாக. திரும்ப ஏதோ பேச போன மித்ராவை தடுத்த ஆதி, கவி, உன்னை வரியான்னு கேட்கல, வான்னு சொன்னா எங்க மேல உண்மையான மரியாதை இருந்தா பதிலுக்கு பதில் பேசாம உடனே கிளம்பு. ஆதிக்கமான குரலில் ஆதி கட்டளையிட அதற்கு மேல் பேச என்ன இருக்க போகிறது? ஆனால் இதற்கு ஆத்வி என்ன சொல்வானோ என்ற அச்சம் கவி நெஞ்சில் பரவியது. ஏடாகூடமாக அவன் எதுவும் செய்துவிடக்கூடாது என்று வேண்டும் போதே அன்று அவன் வீட்டை விட்டு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிய நினைவு வந்து திரும்ப எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு செல்வது என்ற குழப்பமே மனதை அரித்தது. சுவாதி கண் விழித்த நாளில் இருந்தே யாரிடமும் அதிகம் முகம் கொடுத்து பேசவில்லை. ரோபோ போல கேட்கும் கேள்விக்கு மெதுவான பதில் மட்டுமே வரும். அவளின் மனநிலை புரிந்து யாரும் அவளை அதிகம் தொல்லை செய்யவில்லை. இவளின் நிலைமை இங்கு இப்படி இருக்க அவளை பற்றி எதுவும் தெரியாத அவளின் காதல் மன்னவனோ அவள் எண்ணுக்கும் கவி எண்ணுக்கும் மாறி மாறி அழைப்பு விடுத்து சோர்ந்து போனான். வேறு யாரிடமும் அவளை பற்றிய விவரம் கேட்கும் அளவிற்கு நேரமும் இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. கவிக்கு போனை சார்ஜ் போட வேண்டும் என்ற எண்ணமே தோன்றாமல் போக அது தோல்பை உள்ளேயே சத்தமின்றி உறங்கிக் கொண்டு இருந்தது. கார் ஆதியின் வீட்டு வாயிலில் நிற்க 2 பெண்களும் காரில் இருந்தபடியே அந்த வீட்டை கண்டனர். ஒவ்வொரு மனநிலையில். சுவாதிக்கு தான் இந்த வீடு புதுசு, உனக்கென்ன கவி, அவள் அழைச்சிட்டு வா. மித்ரா புன்னகையாக அழைக்க, இதோ வர ஆண்டி என அவசரமாக இறங்கி சுவாதியை மெதுவாக இறக்கிவிட்டு வீட்டினுள் அழைத்து செல்லும் முன் ஆரத்தி சுற்றிய பின்னே உள்ளே அனுப்பி வைத்தாள் மித்ரா. இதெல்லாம் இருவரும் பார்த்தது கூட இல்லையே. அதனால் மித்ரா ஒவ்வொன்றும் அன்போடு பார்த்து பார்த்து செய்யும்போது மிகவும் பிடித்திருந்தது அவர்களுக்கு. சகல வசதியும் செய்து இருவருக்கும் ஒரு அறையை கொடுத்து ஓய்வெடுக்க சொன்ன மித்ரா பணியாட்களோடு இரவு உணவை சமைக்க சென்று விட்டாள். சுவாதி, நீ படுத்து தூங்கு, நான் போய் விக்ரமங்கள் இப்போ எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன் என்ற கவி அவளை படுக்க வைக்க சரி என தலையை மட்டும் லேசாக அசைத்து படுத்துக்கொண்டாள். அவள் பழையபடி பேசாமல் இருப்பது கவிக்கு வருத்தமாக இருந்தாலும் எதையும் கேட்டு நச்சரிக்கவில்லை. விக்ரம் அறைக்கு வந்து அமைதியாக அவளை பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் மனதில் பலவித குழப்பங்கள். ஆத்வியின் முகம் அவளின் கனவு கண்ணனின் முகம் போலவே இருப்பது எப்படி சாத்தியம்? அப்போ ஆத்விதான் தன் மாமா என்றால் இவர்கள் குடும்பத்திற்கும் தனக்கும் என்ன சம்பந்தம்? இவர்கள் யாரையுமே தனக்கு அந்நியமாக தோன்றவில்லையே. நன்றாக அவர்களோடு பழகி ஆடி பாடி மகிழ்ந்து விளையாடிய உணர்வுகள். யார் யாரோ தன்னை தூக்கி செல்லம் கொஞ்சி முத்தம் வைத்த நினைவுகளில் உடல் சிலிர்த்து கொண்டது. இறுக்கமாக கண்களை மூடி தலையினை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் கவி. முருகா, என்ன இப்பெல்லாம் அடிக்கடி இப்படி தோணுது? எல்லாம் அவர் முகத்தை கூர்ந்து பார்த்ததால வந்த பிரச்சனை. என் கனவுல வர முகம் யாரோடது? இல்லை அதிகமாக யோசனை பண்ணி எனக்கா அப்படி இல்யூஷன் மாதிரி ஆகுதா? குழம்பிய மனநிலையோடு வெளியே வந்த கவி சரியாக அவள் முரட்டு மண்டவன் மீதே இடித்து நிற்க அவளை உக்கிரமாக முறைத்தான் ஆத்வி. உன்னை யாரு திரும்ப என் வீட்டுக்கு வர சொன்னது? கடுமையாக வந்த வார்த்தையில் கண்கலங்கி போனவள் பதில் சொல்லாமல் அமைதியாக தலைகுனிந்து கொள்ள மீண்டும் ஏதோ பேச போனவன் கைபேசி அலறவும் எடுத்து காதில் வைத்த ஆத்வி, சொல்லு பேபி என்ற வார்த்தையில்தான் எத்தனை மென்மை. சட்டென நிமிர்ந்த கவி அவனை பார்க்க அந்த பக்கம் போனில் பேசியவளுக்கோ நெஞ்சு வெடிக்காத குறை. இத்தனை நாளும் அவளாக சென்று
குலைந்து குலைந்து கொஞ்சி பேசியும் உருகாத அவன் குரல் இன்று போனில் உருகினாள். என்ன செய்வாள்? தன் எதிரே நின்று தன்னையே குறுகுறுப்பாக காணும் கவியை கண்டு கொள்ளாத ஆத்வி, சொல்லு பேபி. ஃபோன் பண்ணிட்டு பேசாமல் வெக்கப்பட்டா நான் என்ன பண்ணுறது? உன் வெக்கத்தை பார்க்க என் மனசு தவிக்காதா? கிறங்கியவன் பேச்சில் இரு பெண்களுக்குமே அதிர்ச்சி. அதிலும் ஹரிதாவுக்கு சொல்லவே வேண்டாம். ஹலோ ஹலோ ஆத்வி, உண்மையாவே நீதான் பேசுறியா? அந்த பக்கம் அவள் தன் சந்தேகத்தை கேட்க, யூ நாட்டி கேர்ள். சட்டுன்னு இப்படிலாம் கேட்டா நான் என்ன சொல்கிறது? மதியம் உன்னை பார்த்தது திரும்ப பார்க்கணும் போலவே இருக்கு பேபி. எப்பவும் உன் நினப்பு தான். இது என்னடா கொடுமை? நான் என்ன கேட்டேன்? இவன் என்ன சம்மந்தமே இல்லாம பேசுறான். மதியம் ஆஃபீஸ் போனப்போ என்ன அவன் நிமிந்து கூட பார்க்கலையே, இப்போ இப்படி திரும்ப பார்க்கணும்னு சொல்றான். தனக்குள் குழம்பி, ஆத்வி ஆர் யூ ஓகே என்றால் புரியாமல். நோ, ஐ எம் நாட் ஓகே. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பேபி. நாளைக்கு சீக்கிரம் வந்துடு என இலவச இணைப்பாக அலைபேசிக்கு முத்தத்தை வேறு வழங்க கவியின் கண்கள் அவளை மீறி கலங்கி கண்ணீர் வெளிவர துடித்தது என்றால் அந்த பக்கம் ஹரிதாவுக்கு பேரதிர்ச்சி. ஓகே பேபி, நேரத்தோடு போய் தூங்கு என்று அழைப்பை துண்டித்துவிட்டு அங்கு ஒருவள் இருப்பதையே பார்க்காதவன் போல அறைக்கு சென்றுவிட கவி கீ கொடுத்த பொம்மையாக தன் அறைக்கு வந்தாள். நான் ஒன்று பேச ஃபோன் போட்டா அவன் என்னென்னவோ பேசி என்னையே குழப்பி விட்டானே என்னவோ. ஆனா அவன் இப்படியெல்லாம் பேசுறது கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஏளனமாக நகைத்த ஹரிதா ஒரே இரவில் பலவிதமான கனவு கோட்டைகளை கட்டிவிட்டாள். அத்தியாயம் 40. காலை உணவை முடித்துக்கொண்டு ஆத்வி அலுவலகம் செல்ல வெளியே வந்தவன் காரின் அருகில் கையை பிசைந்தபடி நின்றிருந்த கவியை பார்த்ததும் பார்க்காததை போல காரினுள் ஏறப்போக, ஒரு நிமிஷம், கவியின் தயக்கமான குரலில் அலட்சியமாக கண்டான் அவளை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்கு? அதுவும் நான் எவ்வளோ சீப்பான ஆளு, பொம்பளை பொறுக்கி. என்கிட்டலாம் மேடம் எதுக்கு பேசணும்? கை கட்டி நின்று நக்கலாக வந்த பதிலில் சட்டென நிமிர்ந்தவள், ஸ்வாதிக்கு சரியான நேரத்தில் பணம் கட்டி ஆப்ரேஷன் செய்ய உதவி பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் கூப்பிட்டேன். எனக்கு எல்லாமே ஸ்வாதி தான். அவளை காப்பாற்றி எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி. அவள் கையெடுத்து கும்பிட அப்போதும் தன் மீது நம்பிக்கை இல்லாமல் வெறும் பணம் கொடுத்து உதவியதற்கு மட்டுமே நன்றி என்றது அவனது கோபத்தை கிளறி அதிகரிக்க வைத்தது. கோபத்தை அடக்கிக் கொண்டு நிதானமாக அவளை கண்டவன், நான் என்ன ரோட்டில் போகிற வரவங்களுக்கெல்லாம் இலவசமாக உதவி செய்ய சேவை மையமாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், ஏன் பணம். அப்படி கஷ்டப்பட்டு கிடைச்ச பணத்தை அசால்ட்டாக தூக்கி கொடுத்துருக்கேனா? சும்மாவா? நிறுத்தி நிதானமாக புருவம் ஏற்று இறக்கவும் ஏதோ உள்ளர்த்தம் வைத்துதான் இவன் பேசுகிறான் என்று நன்றாக உணர்ந்து கொண்ட கவி, சரி, நீங்கள் கொடுத்த பணத்தை நான் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துடுறேன் என்றவளை ஏற இறங்க பார்த்தான். யாரு நீ கொடுப்ப? உன் வாழ்க்கையில் நீ ₹1,00,000 கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்ட. நீ அந்த பணத்தை கொடுப்பியா? அப்படியே கொடுத்தாலும் மாதம் ஒரு 2,000 3,000 கொடுப்பியா? 10 லட்சத்தை முழுசாக கொடுக்கறதுக்குள்ள நீ பாட்டியாகிடுவ என்றான் இகழ்ச்சி துள்ளும் குரலில். அவன் பேச்சில் முகம் கருத்த கவி, அப்ப நான் எப்படி உங்க பணத்தை திருப்பி கொடுக்கிறது என்றாள் புரியாத பாவனையில். அவளை மேலிருந்து கீழாக கூர் பார்வையால் அளந்தவன் அவள் அருகில் நெருங்கவும் பின்னே செல்ல வழியின்றி காரின் மீதே ஒட்டி நின்றவளாக எச்சில் விழுங்கிய கவி, ஏன் ஏன் இப்ப கிட்ட வரீங்க? திணறலான மிரளும் பார்வை கிறங்க வைத்தது ஆத்வியை. நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வர என்றவனின் உஷ்ணமான மூச்சு காற்றை தவிர அவனது சுண்டு விரல் கூட அவளை தீண்டி இருக்கவில்லை. அதை நன்றாக உணர்ந்து கொண்ட கவி அப்படி என்ன சொல்ல போகிறான் என்ற எண்ணத்தோடு கருமணிகள் அலைமோத அவனையே அவள் பார்த்திருக்க, 10 லட்சமோ சலிச்சு போகிற வரைக்கும் நீ எனக்கு வேணும். நான் போதும்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வேண்டிய எல்லாமோ நீ ஒருத்தியே செய்யணும். அதுவும் உன் சம்மதத்தோட. இதுக்கு நீ சம்மதம் சொன்னா எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேணாம். அதுவே முடியாதுன்னு மறுத்தா சிம்பிள். நான் கொடுத்த பணத்தில் ஒரு பைசா குறையாம எடுத்து வச்சுட்டு வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இரு. கண்ணில் தீவிரம் கூட்டி அவன் உறுதியாக சொன்னதை கேட்டு விக்கிட்டு போனாள் பாவை. கொடுத்த பணத்திற்கு அவன் தன்னையே விலை மாதுவாக அழைக்கிறானா என்ற எண்ணமே கூனி குறுக வைத்தது அவளை.
நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்ல என்ன பழி வாங்கணும்னு இப்படிலாம் சொல்றீங்களா? இயலாமையோடு கேட்டவளின் குரல் கம்மியது. ரொம்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சுதான் கேட்குறேன். நீ எப்படி வேணும்னா நினச்சிக்கோ. ஐ டோன்ட் கேர். எனக்கு நீ வேணும். முடியாதுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பணத்தை எடுத்து வை. இன்னும் 2 வீக்ஸில் உனக்கு டைம். நல்லா யோசிச்சு முடிவெடு. அது வரைக்கும் நீ என் முன்னாடி வரக்கூடாது. மீறி வந்த அழுத்தமாக திருத்தி அவள் இதழையும் வெகு நாட்களாக கடித்து சாறு குடிக்காமல் விட்ட சிவந்த மூக்கையும் ஒரு மார்க்கமாக பார்த்தபடி திரும்பாமலே பின்னால் அடியெடுத்து வைத்து நடந்தவன், கண்ணாலே பார்த்துட்டு இருக்க. உன் விஷயத்தில் நான் ஒன்றும் அவ்வளவு நல்லவன் இல்லை. மோகத்தில் மின்னிய அழுத்தமான பார்வை அவள் சங்கு கழுத்தை தாண்டி சென்று எச்சரிக்கை விடுத்தது. அந்த எச்சரிக்கை புரிய வேண்டியவளுக்கு நன்றாக புரிந்துவிட இதயம் துடிக்க மறந்து விழிவிரித்த நிலையில் அவனையே காண ஆத்வியின் கார் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தது. ஹலோ வெங்கட், ஆஃபீஸில் இருக்கீங்களா? அந்த பக்கம் யாதவ் குரல் எதிரொலித்தது. ஆமாம் சார், ஆஃபீஸில் தான் இருக்கேன். சொல்லுங்க சார் என்றார் மேனேஜர் வெங்கட். அது ஒன்றும் இல்லை, அங்கே வேலை பார்க்குறாங்களே ஸ்வாதி, அவங்க கிட்ட ஒரு டிசைன் பற்றி கொஞ்சம் பேசணும். ஃபோனு கொடுங்க என்றதும், சார் என தயங்கிய வெங்கட், சார் அவங்க இப்போ வேலைக்கு வரதில்ல என்றதும் யாதவுக்கு பதட்டம். ஏன், என்னாச்சு? ஏன் ஸ்வாதி வேலைக்கு வரல? அவன் கேட்டுக்கொண்டே இருக்கும் போதே மொத்த கம்பெனியும் பின் ட்ராப் சைலண்ட் மோடில் சென்றது. ஒவ்வொருவரின் இதயம் துடிக்கும் சத்தமும் அவர்களுக்கு எதிரொலிக்க செய்து கொண்டிருந்த வேலைகளை எல்லாம் அப்படியே நிறுத்திவிட்டு பயம் கலந்த மரியாதையுடன் எழுந்து நின்றனர். கூரிய கண்கள் கண்ணாடியில் மறைந்து தோரணையாக நடந்து வந்து கொண்டிருந்த ஆத்வியை கண்டு கையசைவில் அமர சொல்லி வேலையை கவனிக்க கூறியதில் எழுந்த வேகத்தில் அமர்ந்து கொண்டனர். சார், ஆத்வி சார் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காரு. ஆச்சரியமாக வெங்கட் சொல்லவும் யாதவுக்கு எங்கே அதெல்லாம் மண்டையில் ஏறியது. ஸ்வாதி ஏன் வேலைக்கு வரல? உள்ளம் படபடக்க அந்த பக்கம் யாதவ் கத்திக்கொண்டு இருக்க இந்த பக்கம் இருந்தவர் எதிரில் நடுநாயகமாக நின்றிருந்த ஆத்வியை கண்டு எச்சிலை விளங்கி, வணக்கம் சார் என்றார் மரியாதையாக. ஃபோனில் யாரு என்பதை போல் சைகையில் கேட்ட விதத்தில் கால்கள் நடுங்கியவர், யாதவ் சார் தான் சார், லைன்ல இருக்காரு சார் என்றார் பணிவாக. கொடு என கை நீட்ட கொடுக்க மாட்டேன் என்றா சொல்வார். நொடியில் அவன் கையில் அவர் போனை கொடுத்தார். ஹலோ வெங்கட், எத்தனை முறை கேட்குறது? ஸ்வாதி ஏன் ஆஃபீஸ் வரல? அவளுக்கு என்னாச்சு? இம்முறை கோபமாக அவன் கத்த, உனக்கு கீழே வேலை பார்க்குற ஸ்டாஃப் மேலே அப்படி என்ன அக்கறை உனக்கு? ஆத்வியின் கண்ணீர் குரலில் ஒரு நொடி திகைத்த யாதவ், அண்ணா நீயா? நம்ப முடியாமல் அவன் கேட்டான். இல்லை, என் ஆவி. கேட்டதுக்கு பதில் சொல்லு யாதவ். உனக்கு கீழே வேலை பார்க்குற பொண்ணு மேலே உனக்கு என்ன தண்ணி அக்கறை? பள்ளி வாத்தியாராய் தம்பியை மிரட்ட விடுக்க தவறு செய்த மாணவனாய் அந்த பக்கம் திணறி போனான் யாதவ். அண்ணா, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அவ கூட பேசியும் நாளாச்சு. ஃபோன் போட்டாலும் எடுக்கல, அதான் என்றான் இழுவையாக. ஓகே ரைட், இனிமேல் யாருக்கு ஃபோன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத. உண்மையாவே அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்தா நேரில் வா, பேசிக்கலாம். அது வரைக்கும் தேவையில்லாத சிந்தனையில் வேலையில் கோட்டை விட்டுறாத. உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. பேச்சில் அத்தனை எரிச்சல், ஆனால் அதில் நிறைந்திருந்த அக்கறை புரிய வேண்டியவனுக்கு புரியாமல் இல்லை. சரிண்ண, இனி கவனமாக இருக்கேன். உடனே தந்தை யாதவ் மனம் முன்பு இருந்ததை விட இப்போது நிம்மதி இலையோடிய உணர்வானது. இனி ஆத்வி சுவாத்தியை பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையாலோ என்னவோ. மேலும் எதுவும் பேசாமல் அழைப்பை துண்டித்து வெங்கட் கையில் போனை கொடுத்த ஆத்வி, இங்கே வேலை பார்த்த பொண்ணு ஸ்வாதி, அவள் பேட்ச் எது? அந்த பேட்சில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் கொண்டு வாங்க. அப்புறம் ஸ்வாதி இங்கே வேலை பார்த்த வர யார் யாரெல்லாம் அவகிட்ட பேசினாங்க, அவளுக்கு யாரெல்லாம் க்ளோஸ்ன்னு இதையும் குயிக்காக கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. உத்தரவிட்டவன் இரும்பு குரல் ரீங்காரம் விட்டது. யாதவின் ஆஃபீஸ் அறையில், எஸ் சார், ஒரு 10 மினிட்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு வர என்ற வெங்கட் அவன் இட்ட வேளையில் கவனமானார். சொன்னது போலவே 10 நிமிடத்தில் ஆத்வி கேட்ட அனைத்தையும் கொண்டு வந்து அடுக்கியவர், 40வது நம்பர் அவங்க பேட்ச் சார், அவங்களோட மொத்தம் 50 பேர் இருக்காங்க, அவங்க டீம் லீட் செந்தில் என்று தொடங்கி அந்த 50 பேரின் விவரங்களையும் சொன்னவர். ஸ்வாதி இங்கே வேலை பார்த்த வர
அவங்க வேலை விஷயத்தை தவிர அனாவசியமா வேற யாரோடவும் அதிகம் பேச மாட்டாங்க சார். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு கவனமா இருப்பாங்க. யாதவ் சார் இருந்து வர வேலைகளை தப்பு தப்பா செஞ்சு திட்டு வாங்குவாங்க. பார்க்கவே பாவமா இருக்கும் சார். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இங்க க்ளோஸ் எல்லாம் யாருமே இல்லை சார். தனக்கு தெரிந்ததை சொல்லி முடித்தார் வெங்கட். சிறு தலையசைப்போடு கவனமாக கேட்டுக்கொண்டவன், இங்க வேலை பார்க்குறவங்கள யாராவது அந்த பொண்ணு பின்னாடி லவ் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை சார். ஆனால் அந்த டீம் லீடு செந்தில ஒரு முறை ஆருத்ரா மேடம் எல்லாரும் முன்னாடியும் வார்ன் பண்ணாங்க. ஏதோ ஸ்வாதி கிட்ட அந்த பையன் சேட்டை பண்ணதை பார்த்து அப்புறம் அவன் ஸ்வாதி கிட்ட எந்த வம்பமும் வச்சுக்கிட்டது இல்லை சார். ஆனால் கொஞ்ச நாளாக அவனுக்கு கொடுத்த சிஸ்டத்தை விட்டுட்டு ஸ்வாதி பக்கத்தில் காலியாக இருந்த சிஸ்டத்தில் தான் உட்காந்து வேலை பார்த்தான். ஏன்னு கேட்டதுக்கு அவன் சிஸ்டம் வேலை செய்யலைன்னு சொன்னான். எனக்கும் யாதவ் சார் இல்லாமல் பயங்கர வேலை, அது சரியாக கவனிக்க முடியாமல் போயிடுச்சு சார் என்றார் விளக்கமாக. ஓகே என்று எழுந்தவன், இனிமே வேலையில யார் என்ன சொன்னாலும் அதை முதல்ல சரியா கவனிச்சு அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு செக் பண்ணுங்க. அனாவசியமா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறினாலும் என்னன்னு கேட்டு அப்பப்பவே அந்த பிரச்சனையை சரி செய்ய பாருங்க. ஓகேவா வெங்கட்? அதிகாரத்திலும் ஒரு கனிவோடு சொன்னவன் அந்த கம்பெனியை ஒரு ரவுண்டிங் வந்த பின்பு அங்கிருந்து கிளம்பி சென்றான். மதிய வேளையில் உணவு பையுடன் படு ஜோராக கிளம்பி ஆத்வியின் அலுவலகம் வந்த ஹரிதாவின் முகம் ஏகத்துக்கும் கோபத்தில் கொதித்தது. காரணம், அவளை மதியம் வா பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவன்தான் யாதவின் அலுவலகம் சென்று விட்டானே. மாலை வரை அவனுக்காக காத்திருந்து 1 மணி நேரமாக கைவலிக்க போட்ட மேக்கப் கலைந்ததுதான் மிச்சம். ஃபோன் போட்டாலும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது என்றே வந்து மேலும் வெறுப்பேற்ற நீராக அசோக் அறைக்கு வந்தவள், உன் பாஸ் ஆத்வி எங்க? கொஞ்சமும் மரியாதை என்றே திமிராக கேட்டவளுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைதான். அதிலும் நண்பன் என்றதை கூறாமல் பாஸ் என்று அழுத்தி கூறியதிலேயே தெரிந்தது. நீ வேலைக்காரன் என்றதை குறிப்பிடுவது இருந்தும் தற்போது பதில் சொல்வதை தவிர வேறு வழி இல்லையே. ஆத்வி காலையிலே ஆஃபீஸ் வந்துட்டு அவன் தம்பி ஆஃபீஸ்க்கு ரவுண்ட்ஸ் போயிருக்கான். அப்படியே வெளியே வேற வேலைகள் எல்லாம் இருக்கான். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். வேலை பார்த்தபடியே பதில் தந்தான் அசோக். ஹேய் மிஸ்டர், இனிமே ஆத்விய அவன் இவெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காத. ஏன்னா அவன் என் ஹஸ்பண்ட், உனக்கு பாஸ். நீ அவங்க கிட்ட வேலை பார்க்குற சாதாரண ஒருத்தன். ஸோ ஒழுக்கமாக நடந்துக்கோ. நீட்டிய விரலை அவன் முகத்துக்கு நேராக ஆட்டி திமிராக உரைத்து திரும்பி பார்க்காமல் சென்றாள். போகும் அவள் முதுகை வெறித்த அசோக், ஆமா வந்துட்டா பெரிய இவ சொன்னா நான் என் நண்பனை அவன் இவன்னு சொல்லாம விட்டுடணுமா? அலட்சியமாக எண்ணிவிட்ட வேலையை தொடர்ந்தான். இரவு 8 மணியைப் போல் வீட்டிற்கு வந்த ஆத்வி நடுக்குடத்தில் ஓரமாக நின்ற கவியின் முகம் அதிர்ச்சியில் இருப்பதை யோசனையாக பார்த்தவன் நீண்ட பெரிய சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து காலை ஆட்டிக்கொண்டிருந்த ஹரிதாவை கண்டதும் கவியின் அதிர்ச்சிக்காக காரணம் புரிந்தவனாக, இந்த நேரத்துல இங்கு என்ன பண்றா என்ற விரைப்பு சத்தத்தில் பின்னால் திரும்பினர் ஹரிதா. உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது ஆத்வி? ஆஃபீஸ்க்கு போகாம இவ்வளோ நேரம் எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர? காலை ஆட்டியபடி திமிராக கேட்ட விதம் அங்கிருந்த பெண்கள் இருவருக்குமே கோபம் வரும்படியாகத்தான் இருந்தது. இங்கே பாருமா, நாங்களே எங்கள் பிள்ளைய உன் அளவுக்கு அதிகாரம் செஞ்சதே இல்லை. அவனுக்கு வெளியே 1000 வேலை இருக்கும். அதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு செய்ய முடியாது. கொஞ்சம் மரியாதையாக பேசு. மகனை பற்றி புரிந்தவள் எங்கே முழுகாமல் இருப்பவளுக்கு அவனால் பங்கம் வந்து விடுமோ என்ற நல்லெண்ணத்தில் மறைமுகமாக சொல்ல, நான் ஆத்வி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏன் தேவையில்லாம நடுவில் வரீங்க? இத்தனை நாள் இவன் உங்களுக்கு மகனா இருந்துக்கலாம். ஆனா இப்ப இவன் எனக்கு ஹஸ்பண்ட். ஆத்வி மேல உங்களை விட எனக்கு தான் எல்லா விதத்திலையும் அதிகமான ரைட்ஸ் இருக்கு. எங்களுக்கு நடுவில் நீங்க வராம இருக்க வரதான் உங்க மரியாதை என அதற்கு மேல் பேச போனவள் உதடு 2ஆக கிழிந்து செங்குருத்தி வடிந்தது. தன்னெதிரில் ருத்ரனாக நின்றிருந்த ஆத்மியை கண்டு சகலமும் அடக்கியவளாக கன்னத்தில் கை வைத்து உடல் உதற பார்க்க அவன் அடித்த அடியின் சத்தத்திலே கவி தன் வாயை 2 கைகள் கொண்டு மூடியபடி பின்னால் நகர்ந்து விட்டாள். ஆத்வி பொறுமையா இருப்பா, மித்ரா பதட்டமாக சொல்ல தலைமுடிகள் அதிர்ந்து குலுங்கும் வேகத்தோடு ஒரு பார்வை பார்த்தானே. சிறிதும் அடங்காத கணவனின் கோபத்தை அப்படியே மகன் முகத்தில் நேரில் கண்டு திகைத்து போன மித்ரா ஆ என வாய் பிளந்து விட்டாள். என் மாமா பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை கொன்னு புதைச்சிடுவேன்.
கண்கள் சிவந்து துடிக்க உரிமையவனின் கோவத்தை முதலாக கண்ட ஹரிதா வெளவெளத்து போக, என்னைக்கும் இந்த ஆத்வி முதல்ல என் அம்மாவுக்கு மகன். அந்த உரிமை கடைசி வரை மாறாது. என் மாமுக்கு அடுத்துதான் மற்ற எவளும். தீர்க்கமாக உரைத்தவன் பார்வை கவியை தொட்டு மீண்டது. ஆமா, யாரு நீ? யார் நீன்னு கேட்குறேன். வெறும் கையெழுத்தை மட்டும் வச்சு ஓவரா ஆடாத. ஒத்த கையெழுத்துல பல பேரோட தலையெழுத்தே மொத்தமாக மாறி போகும். எதுக்கும் கவனமாயிரு. பற்களை கடித்தவனின் கோபத்தில் நடுங்கி போனாள் ஹரிதா. இனி கல்யாணம் அன்னைக்கு உன்னை டீல் பண்ணிக்கிறேன். இப்போ குழந்தைக்காக உன்னை சும்மா விடுறேன். ஓடிப்போ. அதீத வெறியில் வாசலை காட்ட அடித்து பிடித்து உயிர் தப்பியதே மேல் என்று ஓடிவிட்டாள். அவள் சென்றும் கூட கோபம் தணியாமல் தலையை அளந்து கோதியபடி இதற்கும் அதற்கும் வேகமாக நடந்த மகனைக் கண்டு அவனிடம் வந்த மித்ரா, ஏன் ஆத்வி, அம்மாவை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? பூரிப்பாக கேட்ட அன்னையை நின்று பார்த்தவன், யூ ஆர் மை சோல் மாம். எப்படி பிடிக்காம போகும்? சட்டென புன்னகைத்தவனின் கோபம் மொத்தமும் எங்கு சென்றதோ. ஆனந்த கண்ணீர் பொங்க, என் தங்கமே என மகனின் கண்ணம் கிள்ளி செல்லம் கொஞ்சி அவனை கட்டிக்கொள்ள அழகான புன்னகையுடன் தானும் அன்னையை கட்டிக்கொண்டவன் நெஞ்சு கொதிப்பு தற்போது அடங்கியிருந்தது. தாய் மகன் இருவரது புனிதமான பாசத்தையும் ஒதுங்கி நின்று பார்த்த கவிக்கு கண்கள் கலங்கி அன்று ஆத்வியை தவறாக பேசியதை நினைத்து குற்ற உணர்ச்சி அதிகமானது. அந்நேரம் வீட்டுக்கு வந்த ஆதியின் கண்ணில் அம்மா மகன் இருவரும் கொஞ்சிக் கொள்ளும் காட்சி பட்டுவிட புஸ்வானம் போல் பொறவென மேலெழும்பியது பொறாமை. மித்து என்ற கணவனின் குரலில், இதோ வரேங்க என குரல் கொடுத்தபடி மகனை விட்டு அவசரமாக பிரிந்து ஆதியிடம் செல்ல போக, மாம் என்று ஆத்மியோ அவளை விடாமல் பிடித்து வைத்து தோள் மீது கை போட்டு கொண்டான். தந்தையை வெறுப்பேற்றும் வகையில். அதில் வெறியாக மகனை முறைத்த ஆதி, உன் மகனோடவே இருந்துடு. என்னங்க நொன்னங்கன்னு கூப்பிட்டு வந்த தொலைச்சு கட்டிடுவேன் உன்னை. கோவத்தில் கத்திவிட்டு செல்ல, டேய், உனக்கு எந்தெந்த நேரம் விளையாடணும்னு விவசாயே இல்லையா? பாரு, கோச்சிட்டு போயிட்டாரு. இனி மலை இறங்குறது ரொம்ப கஷ்டம். மித்ரா கவலையாக சொல்ல, அவரை விடுங்க மாம். எனக்கு பசிக்குது. சாப்பாடு போட்டு அப்புறம் போய் உங்க சமாதான புறாவை தூது அனுப்பி டேட சரி பண்ணுங்க. குறும்பு மன்னன் அன்னையின் கையால் உண்டுவிட்டு தனதரைக்கு சென்றிட போகும் அவனை விழிநீர் பெருக்கெடுக்க ஏக்கமாக பார்த்து நின்றாள் கவி. வேறு ஒருத்தியின் கணவன் அவன் என்பதை மூளை நம்பினாலும் பாழாய் போன மனம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அடம் பிடிக்கிறதே. காலையில் அவன் பேசியதை நினைக்கையில் அருவருப்பில் உடல் நடுங்கினாலும் இன்னும் 2 வாரத்தில் அவனுக்கும் அந்த ஹரிதாவுக்கும் ஊரறிய திருமணம் என்று கேள்விப்பட்டதில் இருந்தே ஏதோ தனக்கு சொந்தமானதை யாரோ தன்னிடமிருந்து கட்டாயப்படுத்தி பறித்து செல்வதைப் போல மனமெல்லாம் ரணமாக காந்தியது. அந்த நிலையில் கூட அவன் அறைக்கு செல்லும் போது தன்னை பார்த்த பார்வை அப்பப்பா உடல் செழித்து போனது. பெண்ணுடலை ரசனையாக உண்ணும் அவன் கூர்விழிகளில் தொலைந்து போனாள் பேதை பெண். காலில் ரெக்கை கட்டி கொண்டு நாட்கள் வேகமாக பறந்து சென்று ஆத்வி ஹரிதாவின் திருமண நாளும் வந்துவிட்டது. அதற்கு முன்னவே ஆரு, அஜய், தன்யா அனைவரும் பிறந்த வீட்டுக்கு வந்து திருமண வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டனர். ஸ்வாதி கவியோடு இயல்பாக பழகவும் தவறவில்லை அவர்கள். கவியின் முகம் நாளுக்கு நாள் எதையோ பறிகொடுத்ததை போலிருப்பதை உணர்ந்து கொண்டாள் ஸ்வாதி. ஆனால் அவள் இருந்த மனநிலையில் எதை பற்றியும் கேட்கத்தான் முடியவில்லை. திருமணம் முடிந்த கையோடு மாலை பொழுதே லடக் ரைடு வேறு உள்ளதால் அதற்கு தேவையான அனைத்தையும் முதலில் தயார் செய்து வைத்து கொண்டான் ஆத்வி. அக்னிகுண்டத்தில் தாராளமாக நெய்யை ஊற்றியபடி, மாப்பிள்ளையாண்டல் அழைச்சிட்டு வாங்கோ என்ற ஐயரின் குரலில் பட்டு வேஷ்டி சட்டையில் புது மாப்பிள்ளைக்கு உரிதான தோரணையுடன் கழுத்தில் மாலை அணிந்து கம்பீரமாக நடந்து வந்த ஆத்வியை கண்ணீர் உடைப்பெடுக்க கண்டு நின்றாள் கவி.